மனது ஏன் அலைபாய்கின்றது? மனது எதற்காக அமைதியில்லாமல் இங்கு அங்கென ஓடிக்கொண்டே இருக்கும்? காரணம் எதிர்பார்ப்புகள், பழைய நினைவுகள், எதிர்கால பயம் மற்றும் நம்மை சுற்றி இருக்கும் சமூக ஒழுக்கங்கள். நம்முடைய மனம் ஒரு மங்கி மைண்ட் போல. இது எந்த ஒரு சாந்தியையும் பிடிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். முதலில் இதை புரிந்து கொள்வதே ஆரம்பம். நம்முடைய உணர்வுகளுக்கு நாமே உரிமையாளராக மாறுவது எப்படி? ஒருவேளை கோபம் வந்தால், ஏன் எனக்கு கோபம் வருகிறது என்று சிந்திக்கத் தொடங்குங்கள். மனதை மாற்றுவது என்பது உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒழுங்குபடுத்துவது. எந்த உணர்வு வந்தாலும் அதை தவிர்க்காமல் பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் பழகுங்கள். இதுவே மனதை கட்டுப்படுத்தும் முதல் நடை. சுவாசத்தை கவனிப்பது மனக்கட்டுப்பாட்டுக்கு ஒரு அடிப்படை. மிக எளிய வழி, உங்கள் மூச்சின் ஓட்டத்தை கவனியுங்கள். நிமிடத்திற்கு 1 முதல் 2 நிமிடம் மூச்சை கவனித்தால் மனம் தானாக அமைதியாகிறது. தினமும் 5 நிமிடம் இந்த பயிற்சி மனதின் அலைகளை அடக்கும். இதுவே தியானத்தின் முதல் படி. மனதை ஆளும் மனிதன்தான் வாழ்க்கையை ஆளுவான். ஒரு மனிதன் தன் மனதை கட்டுப்படுத்த முடிந்தால் வாழ்க்கையின் எந்த நிலையும் அவனை நடுங்க வைக்க முடியாது. முடிவில் நாமே நம்முடைய அமைதியின் பொறுப்பாளர்கள். மனதை ஆள்வதற்கான பயணம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது நம்மை ஒரு வலிமையான மனிதனாக்கும்.